பாக்ஸ் நம்பர் 2ல நம்ம வந்து ஒரு ஆர்கனைசர் தான் பார்க்க போறோம். இதில் வந்து நான் பழைய மொபைல் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மொபைல் பாக்ஸுடைய பெரிய பகுதியை நம்ம ஓரமாக வச்சிடலாம். சின்ன சைஸ்ல இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 பக்கமே வந்து சென்டர் போர்ஷன் முதல்ல நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னொரு பாக்ஸ் வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸுடைய லெங்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹைட்டையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹைட்டுக்கும் லெங்த்துக்கும் ஒரு அட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அட்டையில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் மார்க் பண்ண மாதிரி உங்களுக்கு கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸுடைய சென்டர் பகுதியில் நம்ம ஒட்டி விட்டுற போகிறோம். அதாவது டிவைடர் மாதிரி நம்ம ஒட்டி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஒட்டிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொரு பாக்ஸ் 2 கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸை வந்து நான் அப்ளை பண்ணுற மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. மேல் பகுதியில் இருக்கிற பாக்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே தள்ளி ஒட்டிக்கோங்க. கீழே ஒட்டும் இல்லைங்களா, அந்த பாக்ஸ் மட்டும் 1 இன்ச் அளவுக்கு வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான அருமையான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த ஆர்கனைசரை நான் வந்து ஜுவல் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்க